மக்களை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்டுள்ள எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 தாவேகா கட்சியோட நிறுவனர் அண்ணன் விஜய் அவர்கள் 1000 கோடியை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்தார். எப்படி 1000 கோடியை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்தாரா செங்கோட்டையன் சொல்லுதார். கேட்குறவன் கேனையனாக இருந்தால் எரும மாடு ஏரோப்ளைன் ஓட்டுமா? ஏன்டா லூசு பயலே, நீ சாட்டி 1000 கோடியை விட்டுட்டு வந்தார்னு சொல்லுதியப்பா. 1000 கோடியை விட்டதெல்லாம் சரி, இதில் யாருக்கு லாபம்? 1000 கோடியை விட்டுட்டு ஒரு 10,000 கோடி எடுக்கலான்னு அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஒருத்தன் நடிகனாக இருந்து சாகிறத விட ஒரு முதலமைச்சராக இருந்து செத்தாம்னா அவன் மெரினா பீச் வாசலில் சிலையை வைப்பான். இவன் என்னத்துக்கு ஆசைப்படுதான்னு தெரியாத. நீங்கள் சாட்டி அள்ளி விடுதீங்க, 1000 கோடியை விட்டுட்டு வர்றாரு, 1000 கோடியை விட்டுட்டு வர்றாருன்னு. இப்போ நானும் தான் ஒரு 500 கோடி சம்பாதிப்பேன். அதுக்காக நான் லூஸ் தனமாக அதை விட்டுட்டு சும்மா ஓசிக்கவே மக்களுக்கு தொண்டு செய்த மக்களுக்கு தொண்டு செய்கிற மாதிரி அரசியல்வாதி யாராக இந்த காலத்தில் இருக்காங்களா? நல்லக்கண்ணு ஐயா இருக்கார். உடுத்தின வேட்டிக்கு மறு வேட்டி கிடையாது. ₹1 நல்லக்கண்ணு ஐயாவை போய் பார்க்கல. நல்லக்கண்ணு ஐயாவுக்கு மரியாதை செய்ய மாட்டேக்கானோ. ஆனால் கேட்டால் சொல்லுதாங்க, நாங்கள் நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும், நல்லதே பண்ணுவோம் இந்த நாட்டுக்கு, அப்படி இப்படிங்க. பூரா ஃப்ராடு. இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு 1000 கோடியை விட்டுட்டு வரீங்கன்னா ஒரு படத்துக்கு 250 கோடி வாங்குவாராம். ஒரு வருஷத்துக்கு 4 படம் நடிப்பாராம். மொத்தம் 1000 கோடி வந்துருமா? 1000 கோடி வந்ததில்லை. நீ எவனுக்கு இந்த 1000 கோடியை பணம் கொடுத்த? அதை முதல்ல சொல்லு. கஷ்டப்பட்டவனுக்காக கொடுத்தே. அந்த விஜயகாந்த் தானே ஒன்றை முதல்ல அறிமுகப்படுத்தினா. அவருக்கு எதாவது நீ செஞ்சியா? எதுவுமே கிடையாது. இல்லை அவர் மக்கமாருக்கு ஏதாவது செய்தியா? கிடையாது. நீ 1000 கோடிங்க. எப்பா அதெல்லாம் இருக்கட்டும், அந்த கதையெல்லாம் விடுங்க. ஒரு முக்கியமான கதையை சொல்லுவேன். கரூரில் மக்கள் இறந்தாங்கல்ல, 1000 கோடியில் ஒரு படத்துக்கு வந்து 250 கோடியை பிரித்து கொடுத்துட வேண்டியதானே? 10 லட்சத்தை கொடுத்து ஏமாத்தியாப்பா, வெக்கம் கட்டவனே.